இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது சென்டென்ஸ், டெய்லி யூஸ் சென்டென்ஸ் வந்து இன்றைக்கி செகண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க, பேசி பேசி பழகுங்க. அப்போ தான் ஈஸியாக வரும். எதுவுமே கஷ்டமே கிடையாது, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து அதை இன்வால்வ் ஆகி படித்தா வச்சுக்கோங்களேன், நம்மளை மீட் பண்ண யாருமே முடியாது. ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், கல்விங்கிறது ஒரு செல்வம், அது எந்த காலத்துலேயும் அழியாது. நீங்கள் எந்த வயசில் வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுட்டு அதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். நாளைக்கு உங்கள் வர ஜென்ரேஷன், உங்கள் இப்போ என்ன மாதிரி கிழவி மாதிரி இருந்தீங்கன்னா பேரன் பேத்தி எல்லாேருக்கும் நீங்கள் வந்து அழகாக சொல்லிக் கொடுக்கலாம். அதுகளுக்கு ஒரு பொழுது போகும், உங்களுக்கும் ஒரு பொழுது போகும். அது மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் இது வந்து அழியாத செல்வம், என்றைக்கும் நிலையாக இருக்கும். அதனால் அதை நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. இதனால் உங்களுக்கு எந்த வித கஷ்டமோ இதுவும் வரக்கூடாது. டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் அவ்வளோதான். அந்த ஃபோனில் இது யூடியூப் வேறு இது பார்க்குறது, ஷார்ட்ஸ் ஏதாவது வேண்டாத பார்க்குறது, அந்த டயத்தில் நீங்கள் இது ஒரு 3 மினிட்ஸ் செலவிச்சோன்னா உங்களுக்கு அது அவ்வளோ யூஸ்ஃபுல். அதான் நான் திருப்பி அதை தான் சொல்கிறேன். அதனால் படிங்க. இன்றைக்கி வந்து நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். ஏதோ என்னால் முடிஞ்சது டெய்லி 4 வார்த்தை உங்களுக்கு பேசுகிறேன், அவ்வளோதான். அதனால் அதை போர் அடித்ததுன்னு சொல்லிவிடுங்க நான் பேசுகிறது. நம்ம நேராக இப்போ கிளாஸ்க்கு போகலாம். தன்யவாத். இன்றைக்கி டே 2 என்ன பார்க்க போகிறோம்? मुझे हिंदी बोलना पसंद है. எனக்கு ஹிந்தி பேசுகிறது பிடிக்கும். ஐ லைக் ஸ்பீக்கிங் ஹிந்தி. मुझे हिंदी बोलना पसंद है. मुझे हिंदी बोलना पसंद है. ஐ லைக் ஸ்பீக்கிங் ஹிந்தி. எனக்கு ஹிந்தி பேச பிடிக்கும். செகண்ட் வந்து தோடா தீரே போலோ, ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. அதுதான் தோடா தீரே போலோ. அடுத்தது ஃபிர்சே கஹியே, பிறகு சொல்லுங்கள். சே அகைன், திருப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிர்சே கஹியே, மீண்டும் சொல்லுங்கள். பாருங்கள், ஃபிர்சே கஹியே, சே அகைன், மீண்டும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்னது? முஜே ஹிந்தி போல்னா பசந்த் ஹை, எனக்கு ஹிந்தி பேச பிடிக்கும். ஐ லைக் ஸ்பீக்கிங் ஹிந்தி. தோடா தீரே போலோ, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். ஃபிர்சே கஹியே, சே அகைன், மீண்டும் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஒன். என்னது? முஜே ஹிந்தி போல்னா பசந்த் ஹை, தோடா தீரே போலோ, ஃபிர்சே கஹியே. நல்லா படிங்க. திருப்பி சொல்லித்தரேன், உங்களுக்கு புரிகிற முடியும். நான் திருப்பி 4 தரம் 5 தரம் இந்த 3 சென்டென்ஸ் தான் எழுதுகிறேன். இந்த 3 சென்டென்ஸையும் நான் வந்து உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். என் ஹேண்ட் ரைட்டிங் புரியறதா சொல்லுங்கள். நான் எடுக்கிற வீடியோ உங்களுக்கு சரியாக இருக்கா பாருங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோதானே டெக்னாலஜிலாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் என்னை வந்து திருத்திக்கிறேன். சரி, படிப்போம் நம்ம. முஜே ஹிந்தி போல்னா பசந்த் ஹை. ஐ லைக் ஸ்பீக்கிங் ஹிந்தி. அடுத்தது தோடா தீரே போலோ, ஸ்பீக் ஸ்லோலி, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். ஃபிர்சே கஹியே, சே அகைன், மீண்டும் சொல்லுங்கள். இன்றைக்கி எத்தனை சென்டென்ஸ் படிச்சிருக்கோம்? 3 சென்டென்ஸ். முஜே ஹிந்தி போல்னா பசந்த் ஹை, தோடா தீரே போலோ, அடுத்தது ஃபிர்சே கஹியே. இன்றைக்கி இது போகிறோம். இந்த 3 சென்டென்ஸை நீங்கள் நல்லா படிங்க, ஓகேவா? சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது உங்களுக்கு, அந்த லீவில் படிங்க. தெரியறதா? தெளிவாக தெரியறதுன்னு தெரியலன்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நான் என்னோடய இதை வந்து ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத் ஸ்டூடெண்ட்ஸ்.